சோ காய்ஸ், இந்த மீட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருங்காட்டுக்கோட்டையில 100 ஏக்கர் லேண்ட வாங்க மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அங்க நாம கட்ட போற அபார்ட்மெண்ட்ஸ் மக்களுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளான ரேட்டா இருக்கணும். மத்த கன்ஸ்ட்ரக்ஷனை விட ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கணும். சாரி டு இன்டரப்ட் மேடம். ஆல்ரெடி மார்க்கெட்ல எல்லாரும் நம்மளை விட கம்மியா தான் கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனியோட குவாலிட்டி என்னதான் யாராலையும் தர முடியலனாலும் அவங்கள விட கம்மியா ரேட் ஃபிக்ஸ் பண்ணா லாஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேடம். ப்ரொமோஷனுக்கு என்ன பட்ஜெட் வச்சிருக்கீங்க? 3 crores மேடம். நாம டாப் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் 1.5 crores பே பண்றோம் மேடம். டோட்டலா அந்த ப்ரொமோஷனை கட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 lakhs குறைச்சு கொடுங்க. குட் ஐடியா மேடம். குவாலிட்டில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்க வேண்டாம். ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. மக்கள் நம்ம மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ ப்ரொமோஷன் காஸ்ட கட் பண்ணிட்டு குவாலிட்டில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ஈஸியா லோன் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஷூர் மேம். மிஸ்டர் ராஜன். எஸ் மேடம். இந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே காய்ஸ், அப்ரூவல் சீக்கிரம் வந்துரும். லெட்ஸ் பெட்டர் நாட் ஃபார் பி லேட். மேம். எஸ். ஷெட்யூல்ல லாஸ்ட் மினிட்ல ஒரு சேஞ்ச் மேம். என்ன? ஃபினான்ஷியல் மினிஸ்டர் சென்னையில இருக்காரு மேடம். அவரை மீட் பண்றதுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு மேடம். நெக்ஸ்ட் வீக் டெல்லியில தானே மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். எஸ் மேடம். செக்யூரிட்டி பிரச்சனையால இன்னைக்கு ஈவினிங் அவருக்கு இருந்த ஒரு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு மேடம். அந்த டைம்ல நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மேடம், இன்னைக்கு மீட் பண்ணோம்னா பேப்பர்ஸ் எல்லாம் சைன் ஆயிடும் மேடம். சாரி, இன்னைக்கு எனக்கு அதை விட முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. நீங்க அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க. மேடம், ஃபினான்ஷியல் மினிஸ்டர் மேடம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இன்னைக்கு என்னால அவரை மீட் பண்ண முடியாது. அவரோட செக்ரட்டரி கிட்ட ஒரு நியாயமான காரணத்தை சொல்லி அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. ஓகே. வணக்கம்மா. வாங்கம்மா. வணக்கம்மா. இங்க பாரு சின்னா, எல்லாரும் சமங்கிறதுக்காக தான் இந்த கோவிலே கட்டியிருக்காங்க. இங்க கடவுளை தவிர வேற யாரையும் பார்த்து கும்பிடக்கூடாது. அம்மா, உங்க கம்பெனில வேலை செய்யற சாதாரண ஆளு நானு. என் புள்ள பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்க வருவீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லம்மா. நீ தானே என்ன வாங்கன்னு கூப்பிட்ட. நீ கூப்பிடும்போது நான் வரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன எதிர்பார்க்கலன்னு சொல்ற? இல்லம்மா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க உங்களை பார்க்க எவ்வளவு பேர் வரிசையில நிக்கிறாங்க. நான் ஒரு சாதாரண ஆளு. எங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லம்மா. சின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் என் குடும்பம்னா என்னோட குடும்பம் மட்டும் கிடையாது. என் குடும்பத்துல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி வராம இருப்பேன்? எப்பவுமே பேச்சுக்காக நான் எதையுமே சொல்றதில்ல. நான் சொன்னா அதை செய்வேன். நான் வரேன்னா கண்டிப்பா வருவேன். ரொம்ப சந்தோஷமா. நான் வந்ததும் நீ நிஜமாவே சந்தோஷப்படுற பத்தியா? அதுக்காக தான் நான் வந்தேன். ஆச்சரியப்பட்டது போதும். என்ன நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கியே. உள்ள போலாமா? ஐயோ, மன்னிச்சிருங்கம்மா. வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா, வாங்க. இவங்க தாமா என் குடும்பம். மேடம். கூட அம்மா, எங்க குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சிருப்பல்ல, அந்த பேரையே சொல்லு. அதையே நான் வச்சிடறேன். சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு புள்ள பிறந்தா சின்னையா பேரை வைக்கணும் தான் யோசிச்சேன். நிஜமா சொல்றேம்மா, வேற எதுக்காகவும் இல்லம்மா. பெத்தவங்க எல்லாருக்கும் ஒரே ஆசைதாம்மா. எம்புட்டு வளர்ந்தாலும் பிள்ளைங்க நம்ம கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருக்கணும்னு தான் எல்லா பெத்தவங்களும் ஆசைப்படுவாங்கம்மா. சின்னையா எப்படி உங்க மேல அன்பா பாசமா மரியாதையா இருக்காரோ, அதே மாதிரி எங்க பிள்ளையும் எங்க மேல பாசமா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்மா. அதுக்காக தாம்மா சின்னையா பேரை வைக்கலாம்னு இருக்கோம். கார்த்திக்.
கார்த்திக், கார்த்திக். ஹலோ எவ்ரிவான். ஹலோ சார். இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் யங் பிசினஸ்மேன்கான அவார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆஃப் கோர்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா வருஷமும் பாம்பேல இருந்து அகமதாபாத்ல இருந்து யாராவது ஒருத்தர் இந்த அவார்டு வாங்குவாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. என் மூலியமா இந்த அவார்டு இந்த ஸ்டேட்டுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் so happy and proud. நீங்க இந்த டைம்ல யாருக்கு தேங்க் பண்ண விரும்புறீங்க? இருக்காங்க. நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன். அது வேற யாரும் இல்ல, என்னோட அம்மா. நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அம்மாவும் கடவுளும் வேற வேறையா என்ன? சார், உங்களை எல்லாருமே அம்மா புள்ளன்னு சொல்றாங்களே, அத பத்தி உங்களோட கமெண்ட்? என்னை பத்தி அப்படியா சொன்னாங்க? ஆமா சார், அத பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் கூட வந்திருக்கு. இதை நான் கமெண்டா பார்க்க நினைக்கல. இது எனக்கு கிடைச்ச ஒரு காம்ப்ளிமெண்டா தான் நான் பார்க்கறேன். எங்க அம்மா ஒரு சாதாரண உமனா இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருக்காங்க. எஸ், நான் அம்மா புள்ள தான். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் அம்மா புள்ளையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது சார்? எங்க அம்மா கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஷீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன், ஷீ இஸ் மை மென்டார், ஷீ இஸ் மை ரோல் மாடல், ஷீ இஸ் எவ்ரிதிங் டு மீ. உங்க அம்மாவோட பெரிய சாதனைன்னு எதை நினைக்கிறீங்க? எங்க அம்மா தான் இங்க இருக்கிறதுல ரிச்சஸ்ட் woman. அதை நினைக்கும் போது ஐ அம் so proud. சார், என்ன சார் சொல்றீங்க? இங்கேயும் உங்க அம்மாவை விட அவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. யார் நம்பர் 1 பணக்காரங்கன்னு அவங்க ஷேர் வேல்யூ வச்சு நீங்க எல்லாம் சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யார் வாழ்க்கை ஒருத்தர் மாத்துறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 பணக்காரங்கிறது என்னோட அபிப்பிராயம். வெறும் 20 பேரோட எங்க அம்மா ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இன்னைக்கு 20,000 பேர் சந்தோஷமா வேலை பார்க்கறாங்க. அப்படி பார்த்தா எங்க அம்மா தான் இந்தியாவோட ரிச்சஸ்ட் woman. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க சார். நான் உண்மையை பேசுறேன். உண்மை எப்பவுமே அழகா தானே இருக்கும். உங்க அம்மாக்கு எப்படி நன்றி சொல்ல விரும்புறீங்க சார்? நான் எங்க அம்மாவுக்கு நன்றி சொல்ல விரும்பல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டனாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சார், ஒரு லைட்டர் நோட்ல ஒரு क्वेश्चन. ப்ளீஸ். லைஃப்ல எல்லாமே உங்க அம்மாவோட சாய்ஸ் தானே சொல்லிட்டீங்க. கட்டிக்க போற பொண்ணு எப்படி சார்? அதுவும் உங்க அம்மாவோட சாய்ஸ் தானா? எனக்கு என்ன பிடிக்குங்கிறது என்னை விட நல்லா தெரிஞ்சவங்க என்னோட அம்மா தான். நான் கையில கட்டிக்கிற வாட்சா இருந்தாலும் கைப்பிடிக்க போற பொண்ணா இருந்தாலும் எல்லாமே எங்க அம்மாவோட சாய்ஸா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். நிறுத்துமான்றல எங்கம்மா? எடுமா வண்டி பேப்பர் லைசென்ஸ்லாம் எடுமா. சார், அது இரு. என்ன எதுக்கு பேப்பர்லாம் கேக்குறீங்க? யார் நீங்க? போற. ஐயோ அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீமா யாரு நினைச்சிட்டு இருக்கீங்களே? சொல்லு, யாரு நினைச்சு எங்க வண்டி நிறுத்தின? அம்மா, ஹெல்மெட் போடல, மாஸ்க் போடல, தலை கவசம் உயிர் கவசம் உங்களுக்கு தெரியும்ல? இப்படி ஹெல்மெட் போடாம பயணம் செய்யறது தப்பு. உங்களுக்கு ஃபைன் போட்டே ஆகணும். யாருக்கு ஃபைன் போடுவீங்க? எங்களுக்கு நீங்க ஃபைன் போடுவீங்களா? முதல்ல நீங்களே மாஸ்க் போடல. இத நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? உங்களுக்கு எங்க போய் ஃபைன் போடுறது? ஒருத்தன் பைக்ல போனானே, அவன் கூட தான் ஹெல்மெட் போடல. அதுக்கு முன்னாடி இந்த கார்ல போனாங்களே, அவங்க சீட் பெல்ட்டே போடல. அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஃபைன் போட வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு எங்களை பார்த்தா மட்டும் ஃபைன் போட வராமே. ஆர்த்தி, இந்த ஆள் பேர் என்னன்னு கேளு. நான் இப்பவே மினிஸ்டருக்கு ஃபோன் பண்றேன். பேரை கேளு. தாராளமா போன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? அவரே இந்த ரூட்ல தான் சென்னைக்கு போக போறாரு. நேர்லயே அவர்கிட்ட பேசிக்கங்க. ஆமா, நீங்க என்ன என்கிட்ட திமிரா பேசுறீங்களா? பொம்பளைங்க தானே, இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு தைரியத்துல பேசுறியா நீ? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. உன் வேலையை எப்படி காலி பண்றேன்னு பாரு. ஆர்த்தி, பாடி என்ன நடு ரோட்ல உட்காரு. இன்னைக்கு நம்மள தாண்டி இந்த ரோட்ல ஒரு வண்டியும் போக கூடாது. மினிஸ்டர் போறாருல, நான் அவர்கிட்ட நேர்ல பேசிட்டேன். பயமுறுத்தியா நீ? கமிஷனர் வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போறா இல்லையா மட்டும் பாரு. நீ போடி போடி. வா வா, உட்காரு. சொன்ன உட்காரு. உட்காரு. யாரு கிட்ட? வாங்க வாங்க வாங்க. ரோட்ல உட்கார்ந்து எழுதுமா, மினிஸ்டர் வர டைம். மினிஸ்டர் வரா? வரல. அவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டும். மாமா, ரோட தலைவலியா போச்சுமா. பாருமா, 2 பக்கம் டிராபிக் ஆகி போச்சு. அதெல்லாம் நீங்க என்ன நிறுத்தறதுக்கு முன்னாடி யோசிச்சு
வச்சு பாத்துக்கணும். மினிஸ்டர் வரார்ல, அவரை இங்கேயே உட்கார வச்சு நான் நியாயம் கேக்குறேன். அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு. ஏன் வண்டி இவ நிறுத்துறீங்க? யாருக்கிட்ட? அமுதாவா சும்மாவா? அம்மா நியாயம் கேட்டுட்டு இருக்க, சும்மா இருக்கு. அம்மா சொல்றது கேளுமா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கம்மா. கிளம்புங்கம்மா. என்ன நினைச்சிருக்காங்க மனசுல? எங்களை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கா? இன்னைக்கு இருக்கு. முதல்ல அவங்க எழுப்பி கூடிங்க. எந்திரிமா. நீயே உட்கார்ந்திருக்க, எந்திரி. அம்மா முதல்ல கிளம்புமா. அம்மா சொன்னா கேட்க மாட்டீங்க. என்ன சார் மிடில் கிளாஸ்னா உங்களுக்கு சாதாரணமா போச்சா? என்னால எழுந்துக்க முடியாது. ஹலோ, யாருங்க? அம்மா நான் புரோக்கர் பேசுறேன். புரோக்கரா? எனக்கு வீடெல்லாம் ஒண்ணு வேணாயா? அம்மா நான் வீட்டு புரோக்கர் இல்ல, கல்யாண புரோக்கர். கல்யாண புரோக்கர்னா? நான் தான்மா மெட்டி ஒளி மணி பேசுறேன். ஓ, நீங்களா? என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க, நான் ரொம்ப வேலையா இருக்கேன். ஏமா லாட்டரி அடிச்சிருக்குமா? லாட்டரி அடிச்சிருக்கு. யோ, உனக்கு லாட்டரி அடிச்சா எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்ற? பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா இரு. இதான ஊர் உங்க லொல்லுங்கிறது. எனக்கு அடிக்கலமா, உங்களுக்கு அடிச்சிருக்கு. யோ மெட்டி ஒலி, என்னையா சொல்ற? உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ள ஒருத்தன் வருவான் வருவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, நெசமாவே ஒரு கோடீஸ்வரன் வந்துட்டான். ஆமாமா, உங்க பொண்ணு போட்டாவ ஒரு பெரிய இடத்துல பார்த்துட்டு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கு உடனே கிளம்பி வாங்க, நானும் வந்துடுறேன். விஷயத்தை வெள்ளாவரியா பேசிடுவோம். வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். வாங்க. கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே நீ கண்ணை திறந்துட்ட. எடுங்க எடுங்க வீடியோ எடுங்க, எல்லாருமே வீடியோ எடுங்க. எடுங்கம்மா, அதெல்லாம் போங்க. போக முடியாது, எடுங்க. போங்கம்மா. என்னம்மா நீ வா, வந்து உட்காரு. இன்னைக்கு இவங்கள சும்மாவே விடக்கூடாது. அம்மா இடத்தை காலி பண்ணுங்க, போங்கம்மா. வீட்டுக்கு போலாம் வா. அம்மா என்னம்மா சொல்ற? ஆர்த்தி, இங்க பாரு, அம்மா கும்பிட்ட சாமி எல்லாம் இன்னைக்கு தான் கண்ணை திறந்திருக்கு. எந்திரிங்கம்மா, எந்திரிங்க, போங்க போங்கம்மா. இங்க உட்கார கூடாது. வா வா வா. நம்ம கமிஷனர் ஆபீஸ் போய் நியாயம் கேட்டுக்கலாம். வா வா வா. டிராஃபிக் போலீஸ். கடவுளே, தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சு வந்ததை நினைச்சு நாங்க குடும்பமே ரொம்ப பெரிய சந்தோஷத்துல இருக்கோம். அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அவ ஒரு நல்ல இடத்துல வாக்குப்பட்டு காலம் முழுக்க நல்லபடியா வாழ்றதுக்கு நீதான் அருள் புரியணும். வானதி, யாரு? நான் தான். நான் தானா? உங்க அப்பன் முருகன். முருகா, நீயா? ஆமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கே வந்திருக்கேன்னு பாக்குறியா? செவ்வாய்க்கிழமை சக்கரை பொங்கலோட என்ன கும்பிட வர நீ இன்னைக்கு வெறும் கையோட வந்திருக்கியே, அதான் ஏன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சொல்லு வானதி. அடி வாங்குவ, உன் வேலை தானா? நான் கூட ஏதோ நைவேத்தியம் படைக்காம சாமி கும்பிட வந்தது ஏதோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு வெள்ளந்திய நான் உலகத்துல பார்த்ததே இல்லடி. நான் தான் முருகன்னு சொன்னதும் அப்படியே பக்தி பரவசமாகி பாக்குற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா நடிக்காத. நான் தான் ஒளிஞ்சு நின்னு எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருந்தேன். முருகன் நேர்ல வந்து பேசுவாரா மாட்டாரான்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முருகன் பொம்பளை குரல்ல பேசுறது கூடவா உனக்கு டவுட் வரல? போதும், நிறுத்தடி. இனிமே இந்த மாதிரி சாமி விஷயத்துல விளையாடுற வேலை வச்சுக்காத. சரி சரி, கோவப்படாத. அதான் சாமி கும்பிட்டாச்சுல, வா போலாம் வா. ஆமா, உன் தங்கச்சிக்கு ஏதோ கோடீஸ்வரம் வீட்டு வரம் கிடைச்சிருக்காமா, அப்படியா? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எனக்கு மட்டும் இல்லடி, இப்ப இந்த ஊர் முழுக்க இதே பேச்சாதான் கேக்குது.
உங்க அம்மா தான் போஸ்டர் அடிச்சு ஓட்டாத குறையா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ கேள்விப்பட்டது உண்மைதாண்டி. ஆர்த்தி ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. அவ அழகுக்கும் அறிவுக்கும் கடவுளா பார்த்துதான் இப்படி ஒரு நல்ல சம்பந்தத்தை அவர் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் நீ மட்டும் எப்படி இன்னும் அவங்கள விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்க? உண்மையை சொல்லு, நிஜமாவே நீ இன்னும் அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கியா? இல்ல எங்க கிட்ட பேசும்போது மட்டும் விட்டு கொடுக்காம பேசுறியா? என்னடி நீ இப்படி கேட்டுட்ட? சத்தியமா சொல்றேன், எனக்கு என் அம்மா தங்கச்சி 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் நான் கருணை இல்லத்துக்கு போறேனோ அப்பெல்லாம் அவங்களதான் நன்றியோட நினைச்சுப்பேன். எங்கேயோ கூட்டத்துல ஒருத்தியா அனாதையா இருந்திருக்க வேண்டிய எனக்கு அம்மாவா இருந்து ஒரு குடும்பத்தை கொடுத்ததே அவங்க தானே. ஆர்த்தி எடுத்துக்கோ, அவ மட்டும் இல்லைன்னா என் குடும்பத்துல நான் மட்டும் ஒத்தையாதான் இருந்திருப்பேன். எனக்கு அக்காங்கிற அந்தஸ்தை கொடுத்தது என்னமோ அவதானே. அடியே, குழந்தை இல்லங்கிறதுக்காக உன்னை ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததெல்லாம் ஓகேதான். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுல இருந்து உன்னை இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தானே நடத்திட்டு இருக்காங்க. நீ தப்பா நினைச்சாலும் அதான் நிஜம். உன் தங்கச்சி அப்படியே உங்க அம்மாவோட ஜெராக்ஸ் டி. அவ என்னைக்கும் உன்னை அக்காவா நினைச்சதும் கிடையாது, இனி நினைக்க போறதும் கிடையாது. இப்படிப்பட்டவங்கள போய் நீ அம்மா முன்னாடி நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்ட போற. ஐயோ, எனக்கு இந்த வசதியான மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு நல்லா அன்பா அனுசரணையா இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா அதுவே போதும். முருகா, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கல. வானதி ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய அவ கண்ணுல காட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு. பாத்துக்க. அதெல்லாம் நேரம் வரும்போது அவரே பார்த்து செய்வாரு. நீ வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். பாத்து வா. ஆர்த்தி, என்னடி இந்த மாதிரி ஒரு பார்லர் கூட்டிட்டு வந்திருக்க? காசு அதிகமா செலவாகுமோ? உனக்கு நான் அழகா தெரியணுமா வேணாமா? கண்டிப்பா அழகா தெரியணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உன்னை நேர்ல பார்த்துட்டு அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லும்ல. அப்படின்னா நீ செலவு பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது, அமைதியா இருக்கணும். அமைதியா. ஏண்டி, அழகுபடுத்திக்கணும்னா நீ மட்டும் இங்க வர வேண்டியதானே? என்ன ஏண்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்ப வீட்ல இருக்கிற எல்லாருமே மேக்கப் பண்ணி அழகா இருக்கணும். அதுவும் வரவங்க கோடீஸ்வரங்க. நீ மேக்கப் போடாம வேலைக்காரி மாதிரி நிப்பியா? அப்புறம் உனக்கும் அந்த வானதிக்கும் என்னமா வித்தியாசம் இருக்கும்? அதுவும் இல்லாம எங்க அம்மா அழகா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நீ அப்படி வரியா? சரி, இப்ப என் ஆட்டத்தை பாரு. வெல்கம் மேம். எங்க பேக்கேஜ்ல கோல்டன் ஃபேஷியல் இருக்கு, பேர்ல் ஃபேஷியல் இருக்கு, பெடிக்யூர், மேனிக்யூர். இதுல எது வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்க மேம். சூஸ் பண்ணு. கோல்டன் ஃபேஷியல் பண்ணு. ஓகே மேம், பண்ணிடலாம். நீங்க அவங்களோட அக்காவா? ஆமாமா, அப்படியே வச்சுக்கலாம். மா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல உனக்கு? அவங்க உண்மைதானே சொல்றாங்க. மேடம், நீங்களும் ஃபேஷியல் பண்ணலாம் மேடம். 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியும். 10 வயசா?
பேசிக்கிட்டு நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க. போங்க போங்க போங்க. டைம் ஆச்சு. இருடி. ஆர்த்தி, நீ சொன்னது கரெக்ட் தான். சம்மதி அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம பணத்துல வசதியா இல்லனாலும் அழகுல வசதியா இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும். வா, பேசிக்கிட்டே இருப்பேன். வெள்ளரிக்கா இதையே கண்ணுல வச்சுட்டு போறாங்க. கையில கொடுத்து கொஞ்சம் மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். விவரமே பத்தல. இந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசா வச்சிருக்கலாம். இவ என்ன வெள்ளரிக்காய் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கா? காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுவா. நான் ஒழுங்கா சாப்பிட்டேன். மேடம், கண்ணுல வச்ச வெள்ளரிக்காய் எங்க? அப்படி கேளுங்க. ஏமா வெள்ளரிக்காய் கொடுத்தீங்களே, அத ஒரு தட்டுல வச்சு உப்பு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு கொடுத்திருந்தா எவ்வளவு டேஸ்டா இருந்திருக்கும். ஐயோ, என்னமா சிரிக்கிறீங்க? மானத்தை வாங்காதம்மா. என்னடி மானத்தை வாங்குது? மேடம், வெள்ளரிக்காய் கண்ணுல வைக்கிறது குளிர்ச்சிக்காக, சாப்பிடறதுக்கு இல்ல. காசு வாங்குறதுக்கு என்னெல்லாம் மேஜிக் பண்றாங்க. இந்த வாட்டி சாப்பிடக்கூடாது. உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்கம்மா. வாங்க, உட்காருங்க. வாங்க. யாருமா? அப்பா, இவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்களா? அங்க வீட்ல யாரும் இல்லப்பா, வெளியே போயிருப்பாங்க போல. அதான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், பாத்துக்கம்மா. சரிப்பா, நீங்க உட்காருங்க. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். எடுத்துக்கோங்க. வெயில்ல வந்து களைப்பா இருப்பீங்க, சர்பத் குடிங்க. அன்னாரி சர்பத் தானே? ஆமா, எடுத்துக்கோங்க. வீடு இவ்ளோ சுத்தமா இருக்கு, யார் பண்ணது? நான் தான்மா பண்ணேன். எனக்கு வீட்டை முழுக்க சுத்தமா வச்சுக்க தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டை அழகா வச்சுக்கிட்டாதான் எல்லா ஐஸ்வர்யமும் தேடி வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு என் தங்கச்சிய பையன் வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்கம்மா. அதனால்தான் நானும் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன். நீங்க குடிங்கம்மா. வர வர விண்டர்லயே வேர்க்குது ஆர்த்தி. அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. யாரு இவங்கெல்லாம்? நம்ம சொந்தக்காரங்க மாதிரி இருக்குமா? நம்ம சொந்தக்காரங்க? இந்த மூஞ்சிங்களா? கண்டிப்பா இல்லடி. இதுங்க நம்ம சொந்தக்காரங்களா இருக்க வாய்ப்பே இல்ல. நம்ம சொந்தக்காரங்களா பெரிய பணக்காரங்க, ஜமீன்தாருங்க இப்படிதான் இருப்பாங்க. இதுங்கெல்லாம் இதெல்லாம் இவ வேலையாதான் இருக்கும். வா, யாருங்க நீங்களா? ஏன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு உங்கள? ஏய், இதெல்லாம் உன் வேலைதானா? நடு ரோட்ல போறதுங்களால கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு உபசரணை பண்ணிட்டு இருக்க.
இந்த மொகர கட்டைங்களுக்கு நன்னாரி சரபத்து ஏன் அண்ணல கொடுக்க வேண்டியதானே? யாரு வீட்டு சொத்தை யாரு வந்து அழிக்கிறது? எங்களுக்கே இருந்திருந்து இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. இந்த நேரத்துல ஆடேங்கப்பா, என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. இதுங்களெல்லாம் வீட்டுல கூட்டு வந்து வச்சுக்கிட்டு போறத பாரு. பெரிய ஜமீன்தாரு சொன்ன உடனே அப்படியே ரோஷப்பட்டு போறாங்க. ஏய், நீ எங்கடி போற? இன்னொரு தடவை இப்படி நடந்தது தொலைச்சிருவான் உன்னை. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போடி உள்ள. என்னங்க குடிக்காம அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல சுப்பிரமணியம், அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல, அதான். என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ்வளவு தைரியமா நீங்க அங்க பேசுனதை வச்சு நான் எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன். ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? உனக்கே தெரியும்ல எங்க வீட்டு நிலைமை என்னன்னு. தெரியுதுங்க, அதுக்குன்னு இப்ப என்னங்க வந்தவங்களுக்கு ஆர்த்தி பிடிக்கல வானதியத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னு வீட்டுல சொல்லணும், அவ்வளவுதானே? சொல்லணும் தான், ஆனா அட என்னங்க நீங்க இப்படி இழுக்கிறீங்க? நான் வேற அந்த அம்மா கிட்ட உங்களை நம்பி எல்லாம் சரியா நடக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்க, அந்த அம்மா நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பயப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏங்க எப்படிங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? அமுதாவுக்கு ஆர்த்திக்கு இந்த விஷயத்த சொன்னா தானே. என்னங்க சொல்றீங்க? இப்ப அமுதாவுக்கு நாம சொல்லாம இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்ப சொல்ல வேண்டாம். நிச்சயம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்னங்க எனக்கு என்னமோ சரியா படலங்க. எப்படியும் நிச்சயதார்த்தப்ப தெரியத்தானே போகுது. அப்ப தெரிஞ்சா பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கலாம். எனக்கு என்னமோ சரியா படலங்க. இங்க பாருங்க, வாங்க வீட்டுல போய் உண்மையை சொல்லிடலாம். சுப்பிரமணி, கடவுளா பார்த்து வானதிக்கு இப்படி ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுத்திருக்கு. இத பாரு, நிச்சயம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கு தெரியாம பாத்துட்டா அதுக்கப்புறம் எப்படி சமாளிச்சிடலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ராஜேஸ்வரி அம்மா அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, வானதி தான் அவங்க வீட்டு மருமகன்னு. ஆமா, எனக்கு என்னமோ நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் அவங்க பாத்துக்கோங்க நம்பிக்கை இருக்கியா? என் பொண்ணுக்கு இதை விட்டா ஒரு நல்ல சம்பந்தம் அமையாதியா? நீ மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதெல்லாம் சரிதான். இத உங்க வீட்டுல சொல்றதுனால என்ன பிரச்சனை வந்துடும் நினைக்கிறீங்க? இத பாரு, ஏற்கனவே அமுதா வானதிய வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த விஷயத்தை போய் சொன்னா அவ வானதிய கொலை பண்ண கூட தயங்க மாட்டா. ஐயோ, அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த அமுதாவுக்கும் ஆர்த்திக்கும் தெரியாம வச்சுக்கிறதா நல்லது. சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் அதை ஒத்துக்கிறேங்க. வானதி இவங்கனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சத அதோட வாழ்க்கை நல்லா அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் கூட நிக்கிறேன். ரொம்ப நன்றி சுப்பிரமணி. அட நீங்க வேற, எனக்கு உங்க சம்சாரத்தை நினைச்சா தாங்க பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிறது. இத பாரு, பதட்டத்துல எதையாவது உளறி வச்சிடாத. அவ வாய புடுங்குவா, கொஞ்சம் கவனமாவே வார்த்தையை அளந்து பேசு. என்ன, உங்களுக்காகவும் வானதிக்காகவும் தான் என் தொழில் தர்மத்தை மீறி சம்மதிக்கிறேன். எப்படி சமாளிப்பீங்களோ அதை நீங்க பாத்துக்கங்க. ஆமா, நான் பாத்துக்கிறேன் மணி, நீ கவலைப்படாத. டீய குடி. வானதி,
என்ன இது? என்னைக்கும் இல்லாம ஏன் சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு கனவு வந்துச்சு? விடிய காலையில கண்ட கனவு வேற பலிக்கும்னு சொல்வாங்களே. ஆனா ராஜா மாதிரி இருக்கிறவரு எதுக்காக என்ன தேடி வந்து பூ கொடுக்கணும்? ஒண்ணுமே புரியலையே. அம்மா உனக்காக பொண்ணு பார்த்திருக்கேன். இந்த பொண்ணு எனக்கு ஓகேமா. நீ நேர்ல ஒரு தடவை பொண்ணை பார்த்து உன் அபிப்பிராயத்தை சொல்லிட்டா என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். கார்த்தி, டேய் என்னடா நீ இன்னும் தூங்கல? நான் தூங்குறது இருக்கட்டும், நீ ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்க? உனக்கு தூக்கம் வரலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா? இதோ வரேன். என்ன கார்த்தி, அம்மா பொண்ணை பத்தி அவ்வளோ சொன்னாங்க, ஆனா பொண்ணு போட்டோவை நம்ம இன்னும் பார்க்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே ப்ராஜெக்ட் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். பச்சையா பொய் சொல்லாத. வேணும்னா நான் அம்மா கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படியா? அப்ப நான் வேணா இதை திருப்பி கொடுத்துறவா? என்னடா அது, பொண்ணு போட்டோவா? ஆமா. என்ன அம்மா என்கிட்ட கொடுக்க சொன்னாங்களா? அம்மாலாம் அதை கொடுக்கல, நான் தான் அண்ணன் பாவமேன்னு அம்மா பேக்ல இருந்து சுட்டுட்டு வந்தேன். வேணா சொல்லு, திரும்ப போய் வச்சிடுறேன். வேண்டாம், வச்சிடு. நிஜமா வேண்டாமா? எனக்கு வேணாம். ரொம்ப நடிக்காத என்ன. இப்போ நீ இந்த பொண்ணு போட்டோ பார்க்கறதுல என்ன ஆயிட போகுது? இல்லடா, அம்மா இவ்ளோ எனக்கு. இங்க பாரு கார்த்தி, நீ பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் போட்டோ இங்க வச்சுட்டு போறேன், உனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப பாத்துக்கோ. ரொம்ப யோசிக்காத, சீக்கிரம் படுத்து தூங்கு. குட் நைட். போட்டோ பார்த்துட்டு தூங்கு. அப்புறம் கார்த்தி, தம்பிக்கு உன் மேல பாசம் இருக்கு, அத மறந்துடாத. ஓடா, போய் தூங்கு போ. ஓகே, குட் நைட். குட் நைட்.
ஹாய். இவர் எப்படி இங்க? என்ன செக் பண்ண வந்திருக்கீங்களா? இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. ஹலோ, யார் சார் நீங்க? என்ன யாருன்னு கேக்குறா? என் போட்டோ வீட்ல காமிக்கலையோ? இப்ப என்ன பண்றது? ஹலோ, என்ன? நான் உங்களை இங்க பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு. அதான். என்ன பேசணுமா? நான் இதுக்கு முன்னாடி உங்களை இங்க பார்த்ததே இல்ல. முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட எதுக்கு பேசணும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட ஒரு காஃபி சாப்பிட வரீங்களா? என்ன சார் நீங்க பார்க்கிறதுக்கு இவ்ளோ டீசென்ட்டா இருக்கீங்க, பிஹேவியர் இவ்ளோ மோசமா இருக்கு. சி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இப்போ டீசென்ட்டா தானே உங்ககிட்ட காஃபி சாப்பிட வரீங்களான்னு கேட்டேன். இதுல நீங்க தப்பா நினைக்க ஒண்ணுமே இல்லையே. நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. நான் யாருன்னு சொன்னா நீங்க. ஹலோ மிஸ்டர், நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, அது எனக்கு தேவையில்ல. இத பாருங்க, எனக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சென்னையில ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. சீக்கிரமே நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது. இந்த சூழ்நிலையில நான் முன்ன பின்ன தெரியாத உங்க கூட காஃபி சாப்பிட வந்தா என் குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? அது சரி, நான் சிவனேன பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத பார்த்து எப்படி சார் என்ன காஃபி சாப்பிட கூப்பிடலாம்? நான் உங்களை பார்த்தேனா இல்ல காஃபி சாப்பிட கூப்பிடலான்னு தோன்ற அளவுக்கு நடந்துக்கிட்டேனா? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க என் கூட காஃபி சாப்பிட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கேங்க. சர்ப்ரைஸா? மிஸ்டர், இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடவா? உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் போலீஸ் தான் கரெக்ட். இருங்க. சாரிங்க, போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க. நான் போயிடுறேன். வானத்தின் தாரகை, எதற்காக இந்த தயக்கம்? உன் கூந்தலை சேரத்தான் இந்த வண்ண மலர்கள் காத்திருக்கிறது, வாங்கிக்கொள். இந்த அழகு இன்னொரு பேரழகோடு சேரட்டும். நீங்க யாருன்னே தெரியாம நீங்க கொடுக்கறத நான் எப்படி வாங்கிக்க முடியும்? ஒண்ணு நீங்க யாருன்னு சொல்லணும், இல்ல உங்க முகத்தையாவது காமிக்கணும். முதலில் இந்த மலர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், பின் என் முகத்தில் இருக்கும் திரையை நான் விலக்கிக் கொள்கிறேன். என்னை தேடி ராஜகுமார வர போறதா எல்லாரும் சொன்னாங்களே, அந்த ராஜகுமார இவர் தானே? என்ன
சுந்தரம் வாயா. காலையில படிக்க ஆரம்பிச்ச பேப்பரை அடுத்த நாள் கால பேப்பர் வந்தாத்தே இந்த பேப்பரை கீழே வைக்கிறதா உத்தேசமா? என்னையா பண்றது? எப்படியாச்சும் நேரத்தை போக்கணும்ல. ஆமா, பொழுது விடியறதுல ஆரம்பிச்சு பொழுது முடியற வரைக்கும் இப்படியே ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்தா எப்படி பொழுது போகும்? ஆரம்பிச்சிருச்சு ஜெனரேட்டர். இப்படி 2 பேரும் உட்கார்ந்து ஊர்க்கதை பேசுறதுக்கு பதிலா ஆக வேண்டிய வேலை என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்து அதை போய் முடிக்கலாம்ல. இவ்வளவு அவசரப்படுத்துற அளவுக்கு அப்படி என்ன அமுதா இப்ப எங்களுக்கு வேலை கிடக்குது? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஆண்டவன் புண்ணியத்துல இப்பதான் நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சு வந்திருக்கு. சம்பந்தி அம்மா வேற இந்த மாசமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க நம்ம சிவகுரு குருக்குள்ள போய் பாத்துட்டு வந்துடுங்க. அப்பதான் அவருக்கு முகூர்த்த நாள்ல வேற ஏதாவது வேலை வந்தா கூட நம்ம கிட்ட முதல்ல சொல்லுவாரு. அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு வரவங்களுக்கு வேற நம்ம காஃபி டீ டிஃபன் பலகாரம்னு கொடுக்கணும். சாமியான பந்தல் வேற போடணும். இதெல்லாம் திருச்சியில எங்க கம்மி விலையில கிடைக்குதுன்னு பாக்கணும்ல. நீங்க அதெல்லாம் போய் விசாரிங்க. முடிஞ்சா இன்னைக்கு அட்வான்ஸ் கையோட கொடுத்துட்டு வந்துருங்க. நிச்சயதார்த்த தேதியே குறிக்காம என்ன சொல்லிமா அட்வான்ஸ் கொடுக்கறது? அப்படியா? சரி பரவாயில்ல, அப்ப சும்மா போய் விசாரிச்சு பாருங்க. இதனால நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்ல. எங்க என்ன எப்படி எப்படி எல்லாம் கிடைக்கும்னு அந்த நேரத்துல நம்ம மூச்சிட்டு இருக்க வேணாம்ல. போங்க போங்க, கிளம்பி போங்க. அண்ணே, நீங்க வாய் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காம அவர் கூடவே கிளம்பி போங்க. கிளம்புங்க 2 பேரும். சரி சரி. வெட்டியா ஊர் கதை பேசுங்க. வாய பார்த்து. ஏங்க உங்க வீட்டுக்காரமா இப்பவே தாம் தீம்னு கல்யாண வேலையை ஆரம்பிக்க சொல்லுது. நமக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, திருச்சியை 2 ஆக்கிரும். அதை நினைச்சா தாயா ஒவ்வொரு நிமிஷமும் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. என் பொண்ணு வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு தான் எதையும் சொல்ல முடியாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவும் தப்பா போகாதபடி முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. அதுவும் சரி. சரி வா கிளம்புவோம். ஏய், நெயில் பாலிஷ் நகத்துல போட சொன்னா விரல போட்டுட்டு இருக்க. வேற எங்கேயோ அது ஸ்ப்ரெட் ஆகாம ஒழுங்கா நகத்துல மட்டும் படுற மாதிரி போடு. சரி ஆர்த்தி. நீ நல்லா சௌரியமா உட்காரு, நான் பார்த்து போட்டு விடுறேன். ஏண்டி, வீட்ல மிளகாத்தூள் தீந்து போச்சுன்னு தெரியும்ல. இங்க உட்காந்து அவளுக்கு பக்குவம் பாக்கிறதுக்கு பதிலா மில்லுக்கு போய் அதை திரிச்சிட்டு வரலாமா இல்லையா? இல்லம்மா, அதுதான் நீங்க அப்பா கிட்ட கொடுத்து விடுறதா சொன்னீங்களே. சொல்லியிருந்தேன். இப்ப நான் அவரை வேற வேலையா அனுப்பியிருக்கேன். ஏன் உன்கிட்ட சொன்னா நீ செய்ய மாட்டியா? நீ முதல்ல எந்திரி, போ, சொன்ன வேலையை செஞ்சுட்டு வா. சரிம்மா, நான் ஆர்த்திக்கு நெயில் பாலிஷ் மட்டும் போட்டுட்டு கிளம்பிடுறேன். ஏன் அவளுக்கு கை இல்ல? எல்லாம் அவ போட்டுப்பா, கொடுத்துட்டு போ. அம்மா, ஏய் வா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மளிகை கடையில இந்த மாசம் வாங்கின மளிகை சாமானுக்குலாம் நான் இன்னும் பணம் கொடுக்கல. அத ஒழுங்கா என்ன பாக்கி இருக்குன்னு லிஸ்ட் போட்டு எழுதி வாங்கிட்டு வா. மணி ஆச்சுல, இப்ப சாப்பிட போயிருப்பாங்க. பரவாயில்ல, 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கடை வாசல்ல காத்திருந்து லிஸ்ட வாங்கிட்டு தான் நீ வீட்டுக்கு வர. சரிம்மா. போடினா சரிம்மான்னு தலையாட்டிட்டு நிக்கிறா. ஏமா இப்பவே பத்தப்படி திரிக்கணும்னு என்ன அவசரம்? அவ பாட்டுக்கு உட்காந்து என் கால்ல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தா. அவளை போய் இப்படி விரட்டி விட்டுட்டியம்மா. அவளை மட்டுமா விரட்டின? உங்க அப்பாவை தரகர எல்லாரையும் தான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்கேன். அதான் இப்ப ஏன்னு கேக்குறேன். ஏன்னா இன்னைக்கு மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வரப்போறாருடி. நிஜமாவாமா? ஆமா ஆர்த்தி. அவர் வர நேரத்துல உங்க அப்பாவோ அந்த தரித்திரம் பிடிச்ச வானதியோ இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதனாலதான் ஆளுக்கு ஒரு வேலையா சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன். ஐயோ, உனக்கு அறிவுமா. ஆனா போன தடவை தான் அவரை ஒரு கிளாஸ் காஃபியோட அனுப்பிட்டோம். ஆனா இந்த தடவையாச்சும் நல்லதா அவருக்கு ஒரு கறி விருந்து சமைச்சு போட வேணாமா? ஆனா அவ்வளவு பெரிய வீட்ல தினமும் வகை வகையா சாப்பிட்டவருக்கு நாம சமைச்சு போட்டா பிடிக்குமாமா? அதுக்கு தாண்டி அம்மா ஹோட்டலுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கறியெல்லாம் எடுத்து வச்சு நாம சமைச்ச மாதிரியே பரிமாறி மாப்பிள்ளைய அசத்திடலாம்.
நல்ல காரியம் பண்ணமா நீ. சரிடி, பேசிட்டு நிக்காத, நீ போய் ரெடியாகு. அம்மா இந்த கறியெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம வீட்ல சமைச்ச மாதிரியே அரேஞ்ச் பண்ணி அசத்திடுற. இத்தனை வகை சாப்பாட பார்த்ததும் இவ்வளவு இவங்க வீட்லயா சமைச்சாங்கன்னு மாப்பிள்ளையும் அவர் தம்பியும் வாய புழக்கணும். ஐயோ, பாத்து 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 இடிச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் நான் சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் குட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸா ஒரு லைன்ல நின்னா சாக்லேட் கொடுப்பேன். ஓகே? என்னம்மா இது? என்ன தம்பி சொல்றது, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு உண்மையான அர்த்தத்தை நான் என் பொண்ணு ஆர்த்தி கிட்ட தான் பாக்குறேன். அவ மனசுக்கு தோணுச்சுன்னா போதும், எங்க இருந்தாலும் இந்த குழந்தைங்களை பாக்குறதுக்கு ஓடி வந்து இங்க நிப்பா. இந்த குழந்தைங்களும் அக்கா அக்கான்னு ஆர்த்தி மேல அவ்வளவு பிரியமா இருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாத இந்த குழந்தைகளுக்கு ஆர்த்தி தான் ஒரே ஆறுதல். அதனாலேயே ஆர்த்தி இங்க வரான்னா அவங்களுக்கு பண்டிகை மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்த்தியும் சும்மா இல்ல, வீட்ல இருக்கிறவங்க பிறந்த நாளை கூட அவ மறந்துடுவா. ஆனா பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையோட பிறந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புது துணி, இனிப்பு, பலகாரம்னு எல்லாம் கொடுத்து கொண்டாடுவா. அவங்களோட கண்ணீர், சந்தோஷம், கவலை இப்படி எல்லாத்துலயும் ஆர்த்தி பங்கெடுத்துக்குவா. என்னமோ தம்பி, யார் எப்படி போனா என்ன, நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற சுயநலவாதிகள் வாழற இந்த உலகத்துல அடுத்தவங்கன்னு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களுக்காக வாழற ஏன் பிள்ளைய நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஆர்த்திக்கு அந்த கடவுள் ஒரு குறையும் வைக்க கூடாது, அது போதும். அது மட்டும்தான் என் வேண்டுதல். அண்ணே, இவங்க அண்ணி இல்லண்ணே, அன்னை தெரசா. யாரு என்னன்னு தெரியாத குழந்தைங்களே இப்படி பாத்துக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை அப்படியே கையில வச்சு நீங்க கழுவிக்கோங்க. இத்தனை நாள் நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டதுல என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னவோ ரொம்ப இனிப்பான சந்திப்பா அமைஞ்சிருச்சு இல்லைங்க? புரியலங்க. இல்ல,
திகட்ட சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டே பேசியிருக்கோம்ல, அது சொன்னேன். எப்பவுமே கோயில் பிரசாதம்னா அதுக்கு ஒரு தனி ருசின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு இன்னைக்கு தாங்க எனக்கு புரிஞ்சது. இதுக்கே அசந்துட்டா எப்படி? நான் பொங்கல் வச்சு நீங்க சாப்பிட்டது இல்லையே. என்னங்க அவ்வளவு நல்லா இருக்குமா என்ன? ச்சே, நான் மிஸ் பண்ணிட்டேனே. போங்க, சரி விடுங்க. இனி அடிக்கடி உங்க கையால தானே சாப்பிட போறேன். என்ன சொன்னீங்க? இல்ல, எப்படியும் நீ அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு தான் இருக்க போறேன். அதுல அப்பப்போ எனக்காக நீங்க சமைச்சு கொண்டு வந்து தரமாட்டீங்களா என்ன? அப்பப்ப என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்க. நாளையில இருந்து தினமும் வேணும்னாலும் செஞ்சு கொண்டு வரேன். என்னாச்சு சிரிக்கிறீங்க? நான் ஒன்னும் பேச்சுக்காக சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். அது புரியுதுங்க. ஆனா நீங்க என்ன சமைச்சு கொண்டு வந்தாலும் அது வேஸ்ட் தான். எப்படியும் அதை சாப்பிடுறதுக்கு நான் இங்க இருக்க மாட்டேன். ஏன்? நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கா? திடீர்னு ஏன்? திடீர்னு எல்லாம் இல்லைங்க. இந்த ஊருக்கு வரும்போதே ஒரு 4 நாள கிளம்புறதா தான் பிளான். நான் வந்து 3 நாள் ஆயிடுச்சு, அதான் கிளம்புறேன். அப்போ இனிமே நீங்க இங்க வரவே மாட்டீங்களா? வருவேன். வேலை எதுவும் பெருசா இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை எப்படி சாமியை பாக்குறதுக்கு இங்க வரேன்னு தான் வேண்டி இருக்கு. மாசத்துக்கு ஒரு தடவையா? கண்டிப்பா நான் இங்க வரப்பெல்லாம் நம்ம மறக்காம சந்திக்கலாம். அப்போ இதுதான் நம்ம கடைசியா பாத்துக்கிறதா? இப்படி கேட்டா நான் என்னங்க சொல்றது? உண்மையை சொல்லுங்க போதும். இன்னையோட உலகம் அழிஞ்சு போயிட போறது கிடையாதுங்க. கண்டிப்பா நாம 2 பேரும் திரும்ப சந்திப்போம். என்ன, இது மாதிரி தினமும் பார்த்து பேசிக்க முடியாது, அவ்வளவுதான். நான் இங்க இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தீங்க. அதான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சு. சொல்லிட்டேன். நான் கிளம்புறேங்க, சரிங்களா? அக்கா, சொல்லிடலாம்டா. நாங்க உங்களை இங்க வர சொன்னதே ஒரு முக்கியமான உண்மையை சொல்லதான். சொல்லுங்க தம்பி. அது வந்து ஒரு உண்மையை நாங்க உங்ககிட்ட மறைச்சிட்டோம். தம்பி, என்ன சொல்றீங்க? நீங்க எங்க கிட்ட உண்மையை மறைச்சீங்களா? உங்களால பொய்யெல்லாம் கூட சொல்ல முடியுமா? உங்க முகத்தை பார்த்தாலே ராஜகலை தாண்டவம் ஆடுது. அது மட்டும் இல்லாம பழகுறதுக்கும் ரொம்ப நல்லவங்கள தானே தெரிஞ்சீங்க. அதனால தானே நானும் உங்ககிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சேன். சரி, அப்படி என்ன உண்மையை மறைச்சீங்க? நீங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. நான் தான் கார்த்திக், ஆர்த்திக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை. எங்க அம்மா தான் ராஜராஜேஸ்வரி. நான் தான் உங்க வருங்கால மருமகன். உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இது கேட்டு உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கா? ஐயோ, எங்களுக்கு தான் இது ஆல்ரெடி தெரியுமே. என்னது, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க தம்பி. இவர்தான் மாப்பிள்ளைன்னு தம்பி இப்பதான் அவர் வாயால எங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்படிலாம் தெரியாது. நாங்க ஏதோ வழியில பார்த்து நல்ல பசங்க நினைச்சுதான் யதார்த்தமா உங்ககிட்ட பழகினோம். மத்தபடி நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. தம்பி, இந்த காலத்துல நம்மள மாதிரி நல்லவங்கள பாக்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. நீங்களும் எங்ககிட்ட பரிவா தான் நடந்துக்கிட்டீங்க. ஆனா இப்போ மாப்பிள்ள அவர்தான் மாப்பிள்ளன்னு சொன்னாரு பாருங்க. அத கேட்டுதான் எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, என்னமோ ரொம்ப பதட்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஐயோ தம்பி, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்றது? சாரி தம்பி, நாங்க யாரும் என்னமோ நினைச்சுதானே உங்ககிட்ட பழகினோம்.
எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நல்லா தான் கவனிச்சுக்கிட்டோம். இருந்தாலும் எங்க கவனிப்புல ஏதாவது குத்தம் குறை இருந்திருந்தா நீங்க பெருசா நினைச்சுக்க கூடாது. நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். ஏன் உங்களை மன்னிக்கணும்? நீங்க தான் எந்த தப்பு பண்ணலையே. அதுவும் இல்லாம எனக்கு ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க தாராள மனசு, அப்போ நீங்க எங்களை டேக் கேர் பண்ண விதம், எல்லாத்துக்கும் மேல மத்தவங்க கிட்ட எப்போ அன்பா பழகுற குணம் இருக்கு. ஐ ரியலி லைக் இட். உங்க பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன். செகண்ட் டைம் நான் வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க கையால செஞ்சிருந்த சாப்பாடு, அப்படி ஒரு சாப்பாடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அவங்களோட அழகு, அறிவு, அடக்கம் எல்லாமே என்ன ஏதோ பண்ணிடுச்சு. அதான் அவங்கள பார்க்க நானே நேர்ல கிளம்பி வந்துட்டேன். ஆமாங்க, ஆர்த்தி தான் என்னோட ட்ரீம் கேர்ள். எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைச்சிருந்தேனோ டிட்டோவா அப்படியே ஆர்த்தி இருக்க. அண்ட் ஆர்த்தியா மனைவியா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்குமே ஆசைப்படாத எனக்கு எல்லாமே இப்படி ஆர்த்தி ரூபத்துல கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. அப்படியா? அப்படியா தம்பி சொல்றீங்க? உங்களுக்கு ஆர்த்தியா அவ்வளவு பிடிச்சிருக்கா? நீங்க எங்களுக்கு மருமகனா கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். முக்கியமா இதுல ஆர்த்தி தான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. உண்மையா சொல்லணும்னா இப்படி ஒரு குடும்பத்துல சம்மந்தம் வச்சுக்க ஆசைப்பட்ட எங்க அம்மாவோட மனசுதான் இது அத்தனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. நீங்க எங்களை யாருன்னே தெரியாம எவ்வளவு அன்பா பாசமா உரிமையோட பழகுனீங்க. இருக்கட்டும். அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையை முதலே சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஐயோ, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆண்டி, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டோம். அது வரைக்கும் நாம வெளியே இருக்கலாமா? போலாம் போலாம் தம்பி, வாங்க போலாம். சார், காஃபி.